ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம உடம்புக்கு உணர்ச்சின்னு ஒன்று இருக்குங்க. அதனால தான் எதனா ஒரு காரியம் நம்மளை பாதிக்கும்னா அது உடனே ரியாக்ட் பண்ணுது. அதனால தான் ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளுக்கு வந்தாலும் அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியாமல் சோர்ந்தோ இல்லை பின்மாற்றத்தில் போயிடுறோம். ஆனால் இங்கே பவுல் 2 கொரிந்தியர் 4:10 சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். நீங்க கேட்கலாம், இயேசுடைய ஜீவன் எனக்குள்ள வரணும்னா நான் ஏன்பா அவருடைய மரணத்தை சுமந்து திரியணும்னு தான். அவர் நமக்காக வந்து மரித்து உயிர் தெழுந்துட்டாரு, பின்ன ஏன் அவருடைய மரணத்தை நான் சுமக்கணும்? அந்நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வர தேசத்தெல்லாம் கர்த்தரை அழிச்சு போட்டாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற தேசத்தால தொட்டு கூட பார்க்க முடியல. ஆனா எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க சுயமா பாவம் செஞ்சாங்களோ அப்பெல்லாம் கர்த்தரே அவங்களை ஒப்பு கொடுத்துட்டு அவங்களை அழிச்சு போட்டாரு. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் அது வாய்க்காதே போகும், உண்மைதான். ஆனா சில நேரங்கள்ல நம்மளோட சுய சரீரமே நம்மளுக்கு விரோதமா காணப்படுதுங்க. நான் ஜெபம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன், ஆனா ஏன் என் வாழ்க்கையில இன்னும் வசனம் நிறைவேறல, எனக்கு ஹீலிங் நடக்கல, என் வாழ்க்கையை நடத்த ஏன் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு நம்ம சொல்லுவோம்னா இன்னுமே நம்ம மாம்சம் இன்னும் சாகாம இருக்குங்க. ஆனா இங்க பவுல் வித்தியாசமா சொல்றாருங்க, நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முடிவடைவதில்லை, துன்பப்பட்டும் கைவிட போகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் பலனை எப்படி கொடுக்கும்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காய் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார்னா நிச்சயமாய் உங்களுடைய பாடுகள் நீ ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். God bless you. Amen.